உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில சிக்கன் எடுத்துக்கிறவங்க நீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. எஸ், வெயிட் லாஸ்ல ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் எடுத்துட்டோம்னா புரோட்டீன்னாலே சிக்கன் தான். சிக்கன் பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தர் இருக்கோமா? சிக்கனை டயட்ல எடுத்துக்கிறப்போ அதே நேரத்தில் அதர் நான்வெஜ் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா சிக்கன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் காம்போ வேற, ஃபிஷ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் காம்போ வேற. இது ரெண்டும் கனெக்ட் ஆகுறப்போ நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். அடுத்ததா சிக்கன் சாப்பிட்ட உடனேவோ அது செரிமானத்துக்காக சொல்லிட்டு சம் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கிற பழக்கம் இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ சிக்கன் ஆகட்டும் ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும் நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சம்டைம்ஸ் ஸ்டமக் அப்செட் கூட கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சிக்கன் சாப்பிட்டு முடிச்ச உடனே மில்க் சம்பந்தமான பொருட்கள் எடுக்கிறதையும் முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு இரிட்டேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிக்கன் எடுத்துக்கிறப்போ கூட கார்போஹைட்ரேட் ரிலேட்டடான ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம். பட் ரைஸை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கங்க. பிகாஸ் கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் ரேஷியோ வேற, சிக்கனோட டைஜஷன் ரேஷியோ வேற. ரெண்டும் மிக்ஸ் ஆகுறப்போ நமக்கு அதிக பசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ ரைஸை குறைச்சிட்டு சிக்கனை அதிகப்படுத்திக்கங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நேச்சுரல் வேல வெயிட் லாஸ் பண்ணணும், அதோட பாடியில் இருக்க அதர் இன்ஃப்ளமேஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பின் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஒரு ஃப்ரீ ஃபேட் லாஸ் அவேர்னஸ் செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிஹைண்ட் ஆஃப் சயின்ஸை தெரிஞ்சுக்கங்க.